ரந்தாவ் தமிழ் பள்ளியில் 2026ஆம் ஆண்டில் கல்வி பயில தொடங்கும் மாணவர்களுக்கான முழு கல்வி செலவை தாம் ஏற்றுக்கொள்வதாக அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் டத்தோ நடராஜா மனோகரன் கூறினார். இங்கு அப்பள்ளியின் 31ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து லின்சம் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைமை இயக்குநருமான அவர், இவ்வாண்டு 1ஆம் ஆண்டில் ரந்தாவ் தமிழ் பள்ளியில் கல்வியை தொடங்கிய மாணவர்களுக்கு இதே போன்ற உதவியை தாம் வழங்கியதை அவர் நினைவு கூறினார். மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவத்தில் கல்வி பள்ளி சார்ந்த புறப்பாடு நடவடிக்கைகள், இதுபோன்ற விளையாட்டு போட்டிகளில் மட்டுமே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதை தவிர்த்து அனாவசியமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்றும் அதனை முக்கிய கடமையாக கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்தினார். மாணவர்கள் எண்ணிக்கை குறையக்கூடாது, கூட்டிகிட்டு தான் போனோம். ஏன்னா இந்த வட்டாரத்துல இருந்து ரந்தாவ்னா தாய் பள்ளினா ரந்தாவ் தமிழ் பள்ளி தான். இங்கேருந்து தான் நாங்கள் நிறைய பேர் உருவாகி இருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் மறக்கலை. எங்களை உருவாக்கி ஒரு ஆலயமாக அதை நினைக்கிறோம். அதனால இந்த பள்ளிக்கு தொடர்ந்து செய்கிறதுனால நாங்கள் குறைஞ்சி போகிறதுலாம் நல்லா தான் இருக்கோம். ஸோ அதனால பெற்றோர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு அனுப்பி ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளி தலைமைத்துவக்கும் உங்களோட வற்றாத ஆதரவை கொடுங்க. பணம் காசு கொடுக்காடி பரவாயில்ல, ஆதரவு மட்டும் கொடுங்க. அவங்களும் மென்மேலும் இந்த பள்ளிக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வருட 31வது ஆண்டு. ஆனால் நிஜம் கொஞ்சம் செக் பண்ணுங்க, அது உண்மையில 31. ஏன்னா பள்ளி ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சுன்றீங்க. அப்போ 100வது ஆண்டு தான் இருக்கணும். இங்கே ஒன்று 31. ஓகே, 31வது ஆண்டு பள்ளி விளையாட்டு போட்டியினை தொடங்கி வைக்கிறதுல பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாண்டு விளையாட்டுப் போட்டி பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் அதன் போட்டிகளை விரிவுபடுத்தியுள்ளதாக அப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கோபி கூறினார். அதேவேளை போட்டியில் பங்கு பெறும் எல்லா மாணவர்களுக்கும் பரிசுகளும் உண்டு என குறிப்பிட்ட அவர், இப்பள்ளியின் வளர்ச்சியில் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் டத்தோ நடராஜா மற்றும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இப்பள்ளியில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கற்பித்தல் நடவடிக்கைகளுடன் விளையாட்டு போன்ற புறப்பாடு நடவடிக்கைகளில் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்குவதே ஆசிரியர்களின் இலக்கு என அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி கேசவன் கூறினார். இவ்வாண்டு நடைபெற்ற இப்பள்ளி விளையாட்டு போட்டியில் ஒட்டுமொத்த வெற்றி அணியாக மஞ்சள் இல்லம் வாகை சூடிய வேளையில் 2வது இடத்தை சிவப்பு இல்லம் வெற்றி கொண்டது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.